வணக்கம். சங்கரன் கோவில் செய்திகள். துர்நாற்றம் வீசும் திரு நீலகண்ட ஊரணி. தொற்றுநோய் அபாயத்தால் பொதுமக்கள் அவதி. எம்எல்ஏவின் வாக்குறுதி என்னானது? தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் நகரின் மையப்பகுதியில் அமைந்துள்ள வரலாற்று சிறப்புமிக்க திரு நீலகண்ட ஊரணி முறையான பராமரிப்பின்றி பாலடைந்து வருவதோடு பொதுமக்களின் சுகாதாரத்திற்கு பெரும் சவாலாக மாறியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் இந்த புறக்கணிப்பு தற்போது அப்பகுதி மக்களிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. பராமரிப்பற்ற சுவர், தேங்கிய கழிவுகள். கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் இந்த ஊரணியை சுற்றி பாதுகாப்பு சுவர் கட்டப்பட்டது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அன்றிலிருந்து இன்று வரை இந்த ஊரணி ஒரு முறை கூட தூர்வாரப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகிறார்கள். சுவர்கள் எழுப்பப்பட்டதை தவிர உள்ளே தேங்கியுள்ள நீரை சுத்திகரிக்கவோ அல்லது ஆகாய தாமரை போன்ற செடிகளை அகற்றவோ எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. சுகாதார சீர்கேடும் பள்ளி மாணவர்களின் அவதியும் தற்போது இந்த ஊரணி குப்பைகள் கொட்டும் இடமாகவும் கழிவுநீர் தேங்கும் குட்டையாகவும் மாறியுள்ளது. இதனால் துர்நாற்றம் அந்த பகுதி முழுவதும் கடும் துர்நாற்றம் வீசுவதால் பொதுமக்கள் மூக்கை பிடித்துக் கொண்டு செல்லும் அவலநிலை நீடிக்கிறது. தேங்கி இருக்கும் அசுத்த நீரால் கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா போன்ற தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. ஊரணியை சுற்றியுள்ள சாலைகளை பயன்படுத்தி பள்ளிக்கு செல்லும் குழந்தைகள் மற்றும் முதியோர்கள் இந்த சுகாதார சீர்கேட்டால் கடும் சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள். இதுகுறித்து சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திரு ராஜா அவர்களிடம் பொதுமக்கள் தரப்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டது. சட்டமன்ற கூட்டத்தொடரின் போதோ அல்லது நேரடி ஆய்வின் போதோ விரைவில் திரு நீலகண்ட ஊரணி தூர்வாரப்பட்டு சீரமைக்கப்படும் என்று அவர் உறுதியளித்திருந்தார். எம்எல்ஏ கொடுத்த வாக்குறுதி வெறும் அறிவிப்பாகவே முடிந்துவிட்டது. ஆட்சி முடிந்து தேர்தல் நெருங்கும் வேளையிலும் களத்தில் எந்த மாற்றமும் இல்லை என உள்ளூர்வாசிகள் வேதனையுடன் தெரிவிக்கிறார்கள். தேர்தல் நேரத்தில் எதிரொலிக்கும் எதிர்ப்பு. தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் வேளையில் ஆளுங்கட்சி மீது மக்கள் கொண்டுள்ள அதிருப்தி இந்த விவகாரத்தால் வெளிப்படையாக தெரிகிறது. வாக்கு கேட்க வரும்போது மட்டும் வாக்குறுதிகளை அள்ளி வீசும் அரசியல்வாதிகள் மக்களின் அடிப்படை சுகாதார பிரச்சனைகளை கண்டுகொள்ளாதது ஏன் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். சம்பந்தப்பட்ட நகராட்சி நிர்வாகமும் தமிழக அரசும் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்து திரு நீலகண்ட ஊரணியை தூர்வாரி அந்த பகுதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்பதே அனைவரின் கோரிக்கையாகவும் உள்ளது. தவறும் பட்சத்தில் வரும் தேர்தலில் இது எதிரொலிக்கும் என பொதுமக்கள் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள்.